ஹாய், வெல்கம் டு அசோக் கிஷோர் விளாக்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நாம மகாபலிபுரத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட எல்லாமே சிற்பக்கலைகள், ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு ஹிஸ்டரி இருக்குது. இந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுல போலாமா? இதுலதான் போலாம். இது என்ன இடம் ஐடியா இருக்கா? இது கேவுனாங்க. இங்க இடம் வழி இல்ல. கேவுனா குகை மாதிரி போவோம்ல ஜி. அப்படி ஒரு வழி பார்த்தா என்னடா அது இங்க மட்டும் சந்தா இருக்குது. அந்த பக்கம் பாதாள கிணறு கேவுனாங்க. இதோட மட்டும் டெட் எண்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னடா சஞ்சய், எனக்கு தெரிஞ்சு இதை செதுக்கும் போது இது ஒரு கேவா செதுக்கலாம்னு செதுக்கி இருப்பாங்க. செதுக்கிறதுக்குள்ள செதுக்குன ஆளுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்கும். அதனால இந்த வேலையை அப்படியே நிப்பாட்டாங்க போல. ஒரு கேவுனா ஒரு குகை தானே, போயினா இருக்கும் தானே வழி. பட் இது இங்கே டெட் எண்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த கேவை பத்தி, இந்த இடத்த பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரியும். இது ஒரு கல்லு, ஒரே ஒரு கல்லு. அதான் கல்லுன்னா ஒரு மலை மாதிரில சிங்கிளை வச்சு செதுக்கினது. ஒரே ஆளோ பல ஆளோ நம்மளுக்கு தெரியாது. இதை செதுக்கினது உடஞ்சிட்டு இருக்கிறாங்க மலைய. இதுக்கு மேல வழி இல்ல, டெட் எண்ட்ல போலாம். பார்த்தாலே தெரிகிறதா? டோட்டலா இப்ப நம்ம வெளியே கீழே இருந்து பார்த்தோம்னா இது ஒரு மலை. இந்த மலையில இருக்கிற ஒரு பெரிய கல்லு. கல்லுன்னா பாறாங்கல். ஒரு மலைன்னா கல்லுன்னா என்னது? மலையில கல்லு இருக்காதா? அதான் இந்த மலையில மொத்த சேர்த்து செதுக்கிறாங்க. இது என்னது? இது ஆமா, அதெல்லாம் செதுக்கி இருக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி பாதியில பைசா கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதை நிறுத்திட்டாங்களோ? பணம் கொடுக்கல, அதனால நிறுத்திட்டாங்களோ? தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சூப்பரா அந்த யானை, அதான் காட்டு யானை. அந்த யானைக்கு கூட ஒரு ஹிஸ்டரி. ஆமா இருக்கும். இது ஏதோ ஒரு வீடியோலயோ ஏதோ ஒரு வரலாற்று மிக்க சிற்பமிக்க இடம் தான் இது. பட் இந்த பத்தி முன்னாடி எல்லாம் தண்ணி இருக்கும். ஆனா ஆளுங்க உள்ள போயிட்டு இந்த இடம் பிளேஸ் நாஸ்தி இப்ப கொஞ்சம் இதுவா பண்ணிடுவாங்கன்றதுனால உள்ள அலோட் பண்ணாம வச்சுருக்காங்க. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எனக்கு ஹிஸ்டரி தெரியாது, ஏன்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அதனால எனக்கு ஹிஸ்டரி பத்தி தெரியாது. ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரிஞ்சா சொல்லு. வரலாறு தானே. போய் எக்ஸாம்ல உட்காந்தமா, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோமா, ஏதோ ஒண்ணு இருக்குமா? வாட் இஸ் மகாபலிபுரம்? மகாபலிபுரம் இஸ் ஏ டூரிஸ்ட் பிளேஸ். இட்ஸ் கால்டு மகாபலிபுரம் அப்படின்னு எழுதிட்டு வேணா மகாபலிபுரத்தை ஒரு 4-5 வாட்டி எழுதுனா 2 மார்க்கோ 1 மார்க்கோ போட்டு விடுவாங்க. இதுக்கு ஹிஸ்டரி வேணுமா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. அந்த அம்மா அவங்களுக்கு இங்கிலீஷ்லயே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினுங்கிறாங்க. பார்த்தா அது யாரோ ஒரு சென்டர் ஆஃப் த பிக்சர், அவர் தான் ஹீரோவா. இந்த மொத்த டோட்டல் இதுக்கு நான் கொஞ்ச நேரம் கேட்டேன். இந்த அம்மா பக்கத்துல இருக்கிறாங்களே உனக்கு பின்னாடி, அந்த அம்மா கூட எக்ஸ்பிளைன் பண்ணினுங்கிறாங்க இங்கிலீஷ்ல. அந்த அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கைடு இதுல யாரோ ஒருத்தர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் தான் சென்டர் ஆஃப் த ஹீரோ. சென்டர் இருக்கிறவர் யாரு? இந்த அவர் நடுவில் பாம்பு பண்ணிக்கிறார். அவரு ராகு கிருஷ்ணரானா? அவரு பேரு. அவரு யாரு? வேல் வச்சுக்கிறாரு. முருகர் தானே அவர் வேல் வச்சுக்கிறாரு, முருகர். அப்ப இவரு நடுவில் இருக்கிறவரு அவரு தானே ராகுல் கேத்து. ராகுல் காந்தி. ராகுல் கேத்துனா நல்லா புரியுற மாதிரி சொன்னா தானே நல்லா இருக்கும். ராகுல் காந்தின்ற அளவுக்கு. யா ஓகே, டோன்ட் வரி. எலிஃபென்ட் கல்லா இருக்க, அது எலிஃபென்ட் கல்லா இருக்குது, உயிர் தான் வரும், இப்போதைக்கு வராது. ஸோ அது இவங்கெல்லாம் யாரு ஐடியா இருக்கா? இவங்கெல்லாம்
எனக்கே தெரியலண்ணா அது அவ்வளவு. சரி, எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒண்ணா செஞ்சுட்டியா? அந்த கல்லை மட்டும் தனியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதோ அந்த இடத்துல இருக்குது பாரு. இதெல்லாம் ஒண்ணா இருக்குங்களா? கண் தள்ளி ஏய் சஞ்சய், நல்லா பாரு சஞ்சய், இதெல்லாம் நம்ப நானு நீ கௌதம், அது மட்டும் நேசா கரெக்டா இருக்குது. இப்ப பேக் போயிடு, கரெக்டா ஜூம் பண்றேன் நேசா, உனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ப ஏன்டா நாங்க 3 பேர் எப்பயுமே ஒன்னா ஜாலியா பேசினே இருப்போம். அந்த நேசா பையன் பாத்தியா தனியா இருக்கிற, நான் ஏதாவது தப்பு சொல்றேனா? இல்ல, அதுதான் தாக்கி நான் எங்க பேசுறேன், அவனை தாக்கி பேசல. தலையில அவங்களுக்கு யாருக்கு? அதுண்ணா எங்க தலையில 3 ஒரு பேர் தலையில 1 2 3. அது அது வேற சிலை, இது வேற சிலை. அவங்களுக்கு தலை இல்லைன்னா அதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா, நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. சரி வா, அடுத்தடுத்து போலாம். அதுக்கு அவரு அவங்க தலைய பாத்துக்கணும் இல்ல, அந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்குது, அவ்வளவுதான். இது பலி குத்தாங்க. ஆனா ஒரு காலத்துல போருக்கு போகும்போது மனுஷருங்களை பலி கொடுக்குறாங்க, மிருகங்களை பலி கொடுத்துட்டு தான் போருக்கே போவாங்க. இந்த பாகுபலி படம் பாத்தியா? போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு எரும மாடை ராணா டப்புக்குன்னு வெட்டுவான்ல, பல்லால தேவாவோ எவனோ ஒருத்தன். அது மாதிரி ஒரு போருக்கு போனா கொஞ்சம் பேசிட்டு இப்போ ஒரு ஃபாரின் கிராஸ் பண்ணாங்க, ஃபாரின் கிராஸ் வந்து சோ சாரின்னு போனாங்க. அது நம்ம இந்த காரணம் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. குறுக்க வரணும், தள்ளிப்ப வேண்டி தானே. நான் பாட்டுக்கு போயினுக்கிறேன், நீ குறுக்க வந்தியா காலம் வச்சுன்னுக்கிறேன். போலாமான்னு கேக்குறேன். நான் போலாமா இங்கிலீஷ்? Can I go? Can I cross? Can I go? Can I cross? ஏதோ ஒண்ணு. ஏய் பரவாயில்லப்பா, நேசாவோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குது. சோ என்னடா நேசா, உன்னோட ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துல இருக்குதுல்ல, அதான் இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டாம். சரி போலாமா? தெரியலன்னாரு. அவங்க 3 பேருக்கு மட்டும் ஏன் தலை இல்லை? அந்த 3 பேர் தலையில ஹிஸ்டரி இருக்கும். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்குதுதான், இல்ல? 3 பேர் தலை இல்லாத உள்ள அந்த ஒரு முனிவர் வந்து பாக்குறாரு, இவங்களுக்கு எப்படி தலை போச்சு, எப்படி தலை வருது யோசிக்கிறாரு. அத பத்தி அவரு முனிவரா? ஆமா. அடே இதுக்கு கூட நானே கையில வச்சுக்கிறேன். சரி சரிவா, இந்த இடத்துல ஃபாரினர்ஸ், இந்த இடத்துல நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களாண்ட ஏதாவது ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணலாமா? அவங்களாண்ட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா, வாங்க போலாம். Do you want this? ஆமா கேட்டா வந்து do you want this என்ன அவங்க கண்டுக்கல என்ன. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த குரங்கு பேன் பாக்குதா? இல்ல அதை மட்டும் ஏன் தனியா வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல? பட்டர் படா இல்லடா, நீ கூட வீடியோ பார்த்துன்னு வந்து பரவாயில்ல பையன் இத பத்தி தான் பேசினுக்கிறான் பாத்துனுக்குறான்னு நினைச்சேன். ஆனா நீ பசி தூக்கிட்டேன். யாருக்கு பசி? எனக்கு பசி. ஆக்சுவலா சொல்ல போனா சாம்பார் எனக்கு இறங்கவே இல்லை. நம்ம அங்க சாப்பிடுவோம் வடகறி, நார்மல் டைம்ல வடகறி சாப்பிடவே மாட்டேன், எனக்கு இறங்கவே இறங்கல. ஜோசியம் பாத்துக்கிறீங்களாடா? ஜோசியம் பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி போறமா? ஜோசி எதுக்கு? ஜோசியம் பார்க்கலாம், ஆனா நமக்கு டிப்ரெஷன், அவன் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி விட்டுரும், அதான் பயப்பா. அப்படியும் இருக்கு. அப்படி இல்ல, நம்ம ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியுமே, அதெல்லாம் அவங்க கிட்ட போய் பாத்துக்கிறது. ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போனா வாழ முடியும். நம்ம ஃபியூச்சரை அவளை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றவங்க அவங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க முன்னேற வேண்டியது தானே. முன்னையும் ஜோசியம் பார்த்து நம்ம பண்ணிருக்கிறாங்க. அது புரியாம ஜனம் காசு கொடுத்தாங்க. நான் சொல்லணும், என்னடா அது? பட்டர் பன் ராக். பட்டர் பன் ராக்கா? ஆமா. என்ன பட்டர் பன் ராக்கா? என்ன புரியல. பன் பட்டர் தெரியாதா? பன்னு தெரியும், பட்டர் தெரியும். பட்டர் போட்டு நம்ம தெருவுல வந்து ஏதோ ஒண்ணு பன் பட்டர் ஜாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வித்துன்னு வருவாங்களே வண்டியில. ஆமா. அதுவா? அது கிடையாது, ஏதோ வெண்ணெய் பன். ஆமா, கிருஷ்ணரு அந்த மாநில இருந்து அந்த அப்படிக்கிட்டா என்ன. A few moments later. உள்ள வந்து ஃபோன் தான் அலோடா, கேமரா தான் ஃபோன் அலோடா, ஆனா
ஸ்டாண்டு ஃபோன் வந்து நாங்கள் ஸ்டாண்டில் வச்சு எடுத்துன்னு போனோம் அலோடுன்னா அப்படியெல்லாம் அலோடு கிடையாது. அவங்க உள்ள எல்லாம் டிஸ்மேண்ட் பண்ணிட்டு நார்மலாக போகலாம். இல்லை முடியாதுன்னு சொன்னால் வாங்கின 40 ரூபாய்க்கு யாருக்குன்னா பிளாக்ல வித்துட்டு நம்ம போயிடலாம். ஆனா உள்ள நடக்கணும் ரொம்ப தூரம். அப்போ மொத்த மகாபலிபுரமே இந்த இதுக்குள்ளதான் இருக்கா? போயிட்டு வந்த பிறகு பீச்சுக்கு தனியா போனோமா? பீச் நம்ம வந்து ஆமா. அப்புறம் சரி ஓகேடா. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்துட்டு உள்ள போயிட்டு எல்லாம் போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. இல்ல இந்த ஜிம்பிள பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் இதுவாயிட்டானுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. இந்த மாதிரி அவங்க போட்டோ பிடிச்சிருந்தாங்கிறானுங்க. உள்ள வீடியோ 40 ரூபாய். அந்த மேலே பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே. ஆனா வீடியோ போடுறாங்களாடா இதை வச்சு எல்லா இடத்துலயுமே. எல்லாரும் எடுத்து போறாங்கண்ணா. சரி ஓகேவா, கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட. A few moments later. நம்மளுக்கு ஹல்வா கொடுக்கலான்னு பார்த்தாங்க. உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் தூக்கி வச்சோம். உள்ள நைஸா இல்ல பொறுமையா செக் பண்ணிட்டாங்க. ஜிம்பிள பூட்டிங்க உள்ள வச்சிட்டாங்க. டைரக்டா வெறும் போனை வச்சு மட்டும் உள்ள நம்ம பிளாக் எடுக்க போறோம். ஸோ ஷேக்னஸ் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அலோடு இல்லை. I am your best friend. ஓகே ஓகேடா ஓகே Okay? கண்டினியூ பண்ணு. Next. பிளேஸோட கைடு பேசுறாங்க, அதை கேட்கலாம். அந்த கைடு பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான்டா, நம்மளுக்கெல்லாம் கிடையாது. நம்மளாம் பேசணும்னா நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோ, தம்பி தள்ளி போயிடுறா அப்படின்னு. உலகம் உருண்டன்றது இங்கதான் கண்டுபிடிச்சாங்களோ? ஏன்னா உருண்டையா இருக்குதே. இது வந்து இப்போ அந்த கல்லு எவ்வளவு மழை பெஞ்சாலும் உருண்டி வர்றது இல்லல்ல. நீ அத எல்லாருக்குமே அதுதான் தோணும். எவ்வளவு மழை, எவ்வளவு காத்தடிக்குது. ஆனா இந்த எவ்வளவு மரம் கூட ஆச்சுன்னு போகுது. நம்ம அந்த புலிகுண்டா இந்த கல்லு மட்டும் ஆச்சுன்னு போகுது. எவ்வளவு மரம் ஆச்சு, கல்லு மட்டும் ஆச்சு. நம்ம புலிகுண்டா மலையில போனோமே, அங்கேயே எவ்வளவு காத்து அடிச்சுது. பறந்து போற மாதிரி வந்துருங்க, ஒரு வாரமா வந்துருங்க. ஆனா இங்க இந்த கல்லு அப்படின்னு அப்போ அந்த கல்லை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னது அச்சு கிரானைட் அடிக்க தெரியும். ஏதோ சொல்லலாம். சரி நாட்டுக்கு இந்த கல்லை பத்தி என்ன தெரியல. அதான் சொல்லிட்டே வந்தேன். எனக்கும் தெரியாது, வாங்க போலாம் தான் சொன்னேன். எனக்கும் தெரியாது. சரி வாங்க போலாம். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. சரி இப்போ அது அங்க போனன்றீங்களா இல்ல அடுத்து போயிடலாமா? அந்த கல்ல போய் சரி இரு. எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து அந்த கல்லை தள்ளி பார்த்துருப்பாங்க, தள்ள முடியல. நம்மளும் வந்த பாவத்துக்கு நம்மளும் ஒரு தள்ளி பார்ப்போம், தள்ள முடியுமான்னு பார்ப்போம். அப்படி ஒரு ஆள் உருண்டி விழுந்துச்சுன்னா போயிட்டு அப்படி வாங்க ட்ரை பண்ணலாம். நான் எத்தனை வச்சா நான் கீழே உட்காந்து வாடா எத்தனையோ பேர் தள்ளி பார்த்து இல்ல, நம்ம தள்ளி பார்த்த மட்டும் விழுந்துருமா? சும்மா ஒரு ட்ரை தானே. யாருன்னா தரப்போறாங்க, யார் எதுவும் நம்மள உள்ள போடுவோம். அவ்வளவுதான். கைய பிடிச்சிருவா, கீழே கை வச்சு. நீ ஏன்டா போற? எதாவா நீ போற என்ன தள்ளு 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 தள்ளு. என்ன பண்ற? பஸ் கூட சேர்ந்து தள்ளுறா கத்தி தள்ளுறா புடிச்சு. ஏய் இதெல்லாம் தள்ள முடியாதுடா. அது எல்லாம் வந்து நீ காவி கூட சிரிக்கிறீங்க. அதாவது யாரோட வெண்ணடா இந்த வெண்ண மாதிரி இருக்கா? யாரோட வெண்ண மாதிரி இருக்கு? கிருஷ்ணருக்கு வெண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு வெண்ணைய திருடி தோன்றதுல கிருஷ்ணர் மாதிரி ஆளே கிடையாது. வரலாறு சிறப்பு மிக்கது இது, புரியுதா? அது மாதிரி எங்க வெண்ணெய் இருந்தாலும் கிருஷ்ணர் திருடி சாப்பிடுவாப்ல. அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு சாப்பிடுப்பா. நிறைய வீடியோஸ் கதைங்களே இருக்குது, புக்ல இருக்குது. கொஞ்சோண்டு வெண்ணெய் கூடுன்னா சாப்பிட மாட்டாராம். அவருக்கு நல்லா எடுத்து கைப்பிடி அளவு எடுத்து கொடுத்தாதான் அந்த வெண்ணெயை உட்காந்து சாப்பிடுவாராம். அந்த உருண்டை சைஸ்ல இருக்கிறதுனால இந்த கல்லு கிருஷ்ணரோட வெண்ணெய் கல்லு. கரெக்டா? கிருஷ்ணர் ஏன் வெண்ணெய் திருடினார் என்று தெரியுமா? கிருஷ்ணர் சிறு வயதில் வெண்ணெய் திருடி சாப்பிடுவது மிகவும் பிடித்தமான விஷயம். கோபியர்களின் வீடுகளில் வெண்ணெய் திருடிய கிருஷ்ணரின் லீலைகள் பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. வெண்ணெய் திருடியது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அதில் ஆழ்ந்த பொருள் உள்ளது. வெண்ணெய் என்பது தூய்மையான அன்பு மற்றும் பக்தியின் அடையாளம். கிருஷ்ணர் அதை திருடியது பக்தர்களின் அன்பை தனதாக்கி கொண்டார். வெண்ணெய் திருடியதன் மூலம் கிருஷ்ணர் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறிந்தார்.
அவர் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரின் வீடுகளிலும் வெண்ணெய் திருடினார். மேலும் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடியது பக்தர்களின் அகங்காரத்தை அழிக்கும் ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடியது பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையேயான நெருக்கமான உறவை காட்டுகிறது. 6 அறிவு இருக்கிற நம்மளுக்கு மட்டும் டிக்கெட்டு, 5 அறிவு இருக்கிற ஆட்டுக்கு டிக்கெட் இல்லை. என்ன பண்றது? ஏன்னா அது சீக்கிரமா டிக்கெட் வாங்கிடும், அதனால அதுக்கு டிக்கெட் இல்லை. அதான் ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் ஆமா, நம்ம எல்லாம் டிக்கெட் வாங்க லேட்டா ஆகும்ல, அதனால நம்மளுக்கு இப்ப டிக்கெட்டு, அதுக்கு வந்து டிக்கெட் இல்லை. எப்படி அதுக்குள்ள சரியான போறாங்க. காத்து. அதுக்குள்ள இயற்கை இந்த மண். இந்த நேச்சர், இந்த கலாச்சாரம், இந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் ஜனங்களே வராங்க. எல்லாருக்கும் ஆசைதான் இது மாதிரி வந்து பார்க்கணும்னு. அவங்களுக்கு டைம் இல்ல, ஒர்க் ப்ரெஷரு, கடமைகள், வீக்கெண்டுக்கு வராங்களாண்ணா. அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. பட் அப்படி வர முடியாத பட்சத்துல நம்மளோட வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடையிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். நீங்க அடுத்தடுத்து என்ன வீடியோ, எந்த இடத்துல போய் வீடியோ போட சொன்னாலும் நாங்க அந்த இடத்துல போய் வீடியோ பார்த்து போடுவோம். நீங்க அதை பாருங்க. அடுத்து உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்குன்னு நீங்க தோணுதோ அப்ப வந்து நீங்க அந்த இடத்த விசிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம். சரியா? அடுத்து எந்த வீடியோவுக்கு போகணும், எந்த பிளேசஸ் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த இடத்துக்கு போலாம் வாங்க. இது உருண்டியா இல்லடா அந்த கல்லு? செத்து போச்சு. உயிர் எடுக்குது நான் அது தூய் அந்த கல்லு உருண்டியாலாம் இல்ல. ஆனா எப்படி அந்த இடத்துல வந்து நிக்க வச்சிருப்பாங்கன்னு தெரியும். அந்த கல்லு உருண்டையா இல்லைன்னா கூட அது ஸ்லாண்டா வரப்போ அது ஜாரி ஊண்டலாம். அது உழாம ஸ்பெஷல். அதான் ஒண்ணும் புரியலையே, எதுக்கு அவங்க எல்லாம் கல்லை தொட்டு பாக்குறாங்க? எல்லாருமே வந்து கல்ல தலைப்பட ட்ரை பண்றாங்க. நம்ம 3 பேராலேயே அந்த கல்லை தள்ள முடியல, அவங்க ஒரு ஊரே அந்த கல்லை தள்ளுது. எப்படி முடியும்? நம்மளாலே பலசாலியான நம்மளாலே அந்த கல்லை தள்ள முடியல, தள்ளி பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க ஒரு ஊரே தள்ளுது, தள்ள முடியல. அவங்களுக்கு ஒன்றும் மைண்டு வரல, என்ன பண்றது? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இந்த இடத்துல எதனாலதான் அவங்க கேமரா அலோடு இல்லைன்னு சொன்னாலும் ஒண்ணுமே புரியல. சாதாரண இடத்துல எல்லாம் கேமரா அலோடு இருக்குது, இந்த இடத்துல மட்டும் கேமரா அலோடு இல்லை. இடத்தோட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அப்போ உள்ள ஆளுங்களை அமைக்க கூடாது, அது மட்டும் வேணும், காசு மட்டும் வேணும். திரும்பி எங்களுக்கு எது நீங்க தர மாட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க வருண்டான்னா இந்த இடத்த மெமரிஸா நாங்க கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்போம். வீடியோஸ் எடுத்து அலோ பண்றாங்க. பெரிய பெரிய கேமராவா? இதோட இங்க என்ன ஏதோ இருந்து வர்றீங்க வாங்கடா. இங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆர்கெஸ்ட்ரா என்னது இது? ஏதோ ஒரு குளம் இருக்குது. இது ஆயமா இருக்குமா? தெரியாது நம்மளுக்கு. இல்லடா, ஃபுல்லா போறான். சும்மா கம்மியா ஒரு 50 அடி 100 அடி தான் இருக்கும். ஏன் செய்யலாம்? டேய், நீயே இருக்கிற போட்டோகிராஃபரா? அங்க பாரு. நீ இப்ப சஜய் பாரா ஒரு நிமிஷத்துல ஆனா கேமரா வச்சு மேல உட்காந்துருப்பான். என்னடே நேசா, கேமராமேனு அங்க கொஞ்சம் பாரு. நீயே இருக்கிற கேமராமேனா? எதுக்கு? அவங்க வலிச்சு எடுக்கிறான். டேய், 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு சுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. இல்லடா, அது அந்த தொட்டி எதுக்கு? குளிக்கிறதுக்கா? ராணிங்க குளிக்கிறதுக்கா? அந்த காலத்துல ராணிங்க இந்த ஆதி மாணவங்க இருந்திருப்பாங்க, குளிச்சுட்டு போய் எடுப்பாங்க. ஆதிமானம் கட்டது கிடையாது, இது ராஜாங்க கட்டது. இரு, நீ என்னதான் பண்ணு, நான் வந்து கேமரா இவனோட வேலை, வேற வேலையே இல்ல. இந்த கௌசிக் வந்தா இது வந்து ராணிங்க குளிக்கிறதுக்குன்னு வச்சுப்போம். ராணிங்க இந்த அளவுக்கு ஓப்பனா குளிச்சா சுத்தி இருக்கிறவங்க பாத்துட மாட்டாங்க. அதுதான் ராஜா. இல்ல, ராணி வந்து நல்லா இருக்கும். இது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. இந்த காலத்துல எல்லாரும் டீசென்டானவங்க, எல்லாரும் கௌதம் வர ஆளுங்கிறது கேக்கும். அந்த காலத்துல எல்லாரும் டீசென்டானவங்களா? ஆமா, ஒருத்தருக்கு எத்தனை பொண்டாட்டிக்கு தருவோம் அந்த காலத்துல. நம்ம தான் ஆளு கொண்டாந்து இல்லடா. சரியாடா. இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜாவுக்கு 10 பேர் 15 பேர் 20 பேர் 30 பேர்
இப்ப சொன்ன மாதிரி இப்ப என்ன அத்தனை ஃபாலோ பண்றாரு. மனைவிங்க ஒரு போருக்கு போனாங்கன்னு வச்சுக்கோ, ஆப்போசிட் ராஜாவை வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க மனைவியை தூக்கின்னு வந்துருவாங்க. அவங்க அதை ஜெயிக்கிற ராஜா அதெல்லாம் கூட நான் அவங்க கரெக்டா சொல்றாங்க. உண்மைதான். இப்போ அதான் யோசிக்கிறேன். அடுத்து திமிரு ம்? ஒரு அகங்காரம் ம். காமம், வெறி. காம வெறி கிடையாது. அதெல்லாம் இருக்குது. அது ஒரு இதுவா அவங்க வந்து இது பண்ணிருந்தாங்க. ஒரு ரூல்ஸா கடைபிடிச்சிருந்தாங்க. ஒரு ராஜா ஒரு 2 ராஜா அடிக்க போனான். அதான் உட்கார்றது அகங்காரம். இது ஒரு நீயும் நானும் பையன் வந்து சொல்லுவான், நாங்களாம் ராஜ பரம்பரை. எப்படி நீங்க ராஜ பரம்பரை? உட்கார்ற ஸ்டைலு, கண்ணுல திமிரு, பாக்குற பார்வை, மீசிய முறுக்கி விட்டா நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை. ஐயோ இந்த ஏதோ ஒரு நண்டு காமி, ஏதோ நண்டு காமி, ஒரு நண்டு காமி, ராஜா மாதிரி நண்டு காமி. நம்ம தம்பி ராஜ பரம்பரை. மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும், கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். மக்களே, இந்த இடத்துல ஒரு முனிவரை நாங்க கண்டுபிடிச்சோம். அது ரொம்ப பழமையான ஒரு முனிவர். இப்ப 550 வருஷமா தவம் பண்ணிங்கிறாரு. அவமானிங்கிறாரு. இப்ப நம்ம அந்த முனிவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போயிடுவோம். முனிவர் உயிரோடுறாங்கிறாரு. இப்ப சாக வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இத கல்லு வச்சு மூடி விட்டுட்டு வந்துடலாம்னு பிளான் போட்டுக்கிறோம். கல்லெத்துனாங்க. சரி. அமரர் படம் நான் பாத்துட்டேன், நீங்க பாக்கலையா? மகாமுனிவரே, எங்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை நீங்கள் தயவு செய்து தாருங்கள் முனிவரே. எங்கள் கூட வந்திருக்கும் ஒரு மகனாவது எங்களிடம் வந்து அவன் கொஞ்சம் எப்பொழுதுமே எங்களிடம் ஒட்டாமல் இருக்கிறான். அவன் எங்க கூடவே ஒட்டி கொண்டு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னீர்கள் என்றால் நாங்கள் அந்த பரிகாரத்தை செய்வோம். அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அவனை வெட்டி விட்டால் ஒட்டி விடுவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகுக்கு எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை 2 விரல நசுக்கி சுருக்கி சொல்லியிருக்காரு. நாகார்ஜுனாவா? இப்படி போலாமா அப்படி போனா அது என்ன மொத்தம் சுத்தி பாத்துக்கிறாங்க, என்ன தெரியல. வா பார்த்தோம்ல நம்மளும். இப்படி போய் லைட் ஹவுஸ் பார்த்து அப்படிதானே வரும்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்துட்டு தான் போனா. எப்படி போலான்ற? இங்க எல்லாமே ஒன் வே தானா? ஆமா. ஐயோ கடவுளே, ஏறுங்க போலாம். பார்த்து பொறுமையா ஏறுங்க. இதனால ஆடு மாதிரி செவுத்து மலை இப்படி யார் விட்டாக்கா? நல்ல பட்டம் இங்கே இருந்துரும், அதனால அங்கதான் அந்த மாதிரி போட்டுக்கிறானு. வடிவேலு ஒரு படத்துல மலைக்கு மேல நின்று கடவுள் காண்றதுக்கு போவோம், ஜனத்துக்கு பணத்தை வாங்கினேன். முன்னாடி பத்தி அது மாரி கடவுளை காண்ற வாங்க கடவுளை காட்டுற சொன்ன மாதிரி. வாங்க கடவுளை காண்றோம். என்னது இது? எதையா கடவுளை காணும்? அந்த பக்கம் கடவுளா? கடவுளை காண்றோன்னு தான் காசு கொடுப்பாங்க. உனக்கு கடவுள் தெரியலையா? அந்த இருக்கிறாரு பாரு, இந்த நேர்ல எதிர்க்க ஆளு பண்ணடப்பா. ஏதாவது சொன்னாலும் நீ பத்தினியா இருந்தா உனக்கு கடவுள் தெரியும்டா. பாடுறா, தெரியுதா கடவுள? எங்க தெரியறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? இந்த பணமரத்தெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? பாகுபலி இந்த பெண் பண்ணி அந்த பக்கம் போனது தோணுதே இல்லையா? ஆமாடா, கரெக்டா. இப்போ இந்த பணத்தை பெண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போலான்னு பாக்குறேன். அப்ப அப்படி இல்ல, அப்ப ராஜ்மஹல் இங்க வந்துதான் இந்த சீனை ட்ரை பண்ணி இருப்பாரு. நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ணமே, எப்படி பாமா ஒரு ராஜ்யம் இருக்கும்போது பக்கத்துல பனைமரம் இருக்குன்னு நம்ம பார்த்து கிண்டல் அடிச்சுலாம். உண்மையிலேயே இங்க ஒரு இவ்வளவு பெரிய ராஜ்யம், இது ஒரு ராஜ்யம் தானே ஒரு காலத்துல. இந்த இடத்தோட பார்த்தா பனைமரம் வந்துருக்குது. அப்போ மகாராஜ் அந்த பனைமரத்துல ஏறி நின்று இப்படி இழுத்து விட்டா சருன்னு வந்து இங்க மேல வந்து. இப்ப வாச்சு குளிங்கடான்னு சிம்பாலிக்கா ஒரு ஹிண்ட் வருது. அதெல்லாம் நம்ம இது பண்றது பேசினே போய் டபுள் பாக்கட்டா. இது எவ்வளவு ஆழம் தெரியலையே, குதிச்சு பார்த்தா தெரியும். ஆழம் அவ்வளவு நீச்சல் வச்சுன்னு போய்
சரி இந்த தவளை இதெல்லாம் தள்ளி விடலாம். அது எவ்வளவு வந்துவே வந்துட்டேன் மொத்தத்தை அவுத்து போட்டு கைவெடி இந்த தவளை தள்ளலாம். அங்க கூட ஒரு இந்த நீர் என்ன தொட்டி மாதிரி இருக்கு செனத்தவளை. நம்பர் பக்கத்து செனத்தவளை. இல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். சரி நானே நீங்க என்னத்து குதிக்க நானே குதிக்கிறேன் குஸ்டியா குதிச்சிட்டுங்களா? நீங்க அங்க இருக்கிறீங்க நான் தண்ணியில இருக்கிறேன். ஒரு சின்ன கல்லு போட்டோம்னா போட்டு பார்த்தா தெரியும். சின்ன கல்லு தூக்கி போட்டோம்னா சவுண்ட் தெரியும்ண்ணா. பேசுடா டேய். சஞ்சய் படிக்கட்டு இருக்கு பாருங்க. நீ படிக்கட்டானே போட்டு ஹைட் இல்லைன்னு சொல்றாரு. ஒண்ணுமே தெரியலையே. எல்லா மலையும் நோண்டி விட்டுக்கிறாங்கப்பா. அதான் ஐயா அதாவது என்னடான்னா எனக்கு தெரிஞ்சு அது உண்மையா போய் எல்லாம் தெரியாது. இது ராஜாங்க காலத்தால செஞ்சது தானே. ராஜாங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு இவனை தூக்கி 15 வருடம் சிறையில் அடையுங்கள்ன்றாங்கல்ல. அது மாதிரி சிறையில் அடைச்ச கைதிகளை கூட்டிட்டு வந்து இங்க விட்டு புலியும் சுத்தியும் கொடுத்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடான்னு சொல்லி விட்டுருவாங்க. சோ அவனோட வருஷம் அந்த சிறை தண்டனை முடிகிற வரைக்கும் அதை செதுக்கினே இருப்பான். அவனோட சிறை தண்டனை முடிஞ்ச உடனே நீ கிளம்பி போலாம் பாடுறதுக்குள்ள செஞ்ச வேலையை செஞ்ச இடத்துல விட்டு போயிட்டு இருக்கிறான் போல. பாரு ஆல்ரெடி ஒருத்தன் வந்து மாட்டிங்கிறான் பாரு. எங்க பட்சிங்கிறான் பாரு. பட்சின்னு தானேறான். சிறை தண்டனை போட்டுக்கிறாங்க பாரு. நான் விடுதலை கட்சிதான் அப்படி கேட்கலாம். வெளியே வந்துட்டான். அப்படி இருக்குது எல்லா வேலையும் அரைக்குறையா. எதுவும் ஃபுல்லா முடிச்ச மாதிரி இல்லை. சிலைய நான் பர்ஃபெக்டா இப்போ நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த காலத்திலே டெக்னாலஜி இல்லாத காலத்திலே ஒரு மலைய இப்போ நம்ம பார்க்கும்போது இது ஒரு வடிவமா நம்மளுக்கு தெரியுதுல்ல. இத பாரா இப்பதான் அந்த முனிவரோட அது வேற முனிவர். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது மாதிரி இருக்கிற மலைய நம்ம வந்து அவங்க சிற்பங்க செதுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அது சாதாரண ஒரு மலையா இருக்கும். அது மாதிரி இருக்கும். அந்த மலையில அவங்க இந்த டிசைன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணது பெரிய விஷயம்தான். அது மாதிரிலாம் நம்மளால செத்தாலும் பண்ண முடியாது. நான் அதை பத்தி எதுவும் சொல்ல வரல. ஆனா செஞ்சு வச்ச வேலையை ஃபுல்லா முடிக்காம அங்கங்க கொஞ்சம் அரைக்குறையா செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. அரைகுறையா செஞ்சதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தன் டாடா பை, சைனிங் ஆஃப்.